செயின்ட் ஜார்ஜ் ஆஃப் லிடா, அதாவது புனித ஜார்ஜியார். கிபி 3ஆம் நூற்றாண்டுல கப்படோக்கியால பிறந்திருக்காரு. ரொம்பவே வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே பெற்றோர் இறந்து போயிருக்காங்க. இளம் வயதிலேயே பேரரசர் தியோக்ளோசியனோட படையில படை வீரரா சேர்ந்திருக்காரு. தன்னுடைய நற்பண்புகளாலையும் திறமையாலையும் அந்த படைக்கு படை தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜார்ஜியார் தனக்கு கொடுத்த பணிகளை ரொம்பவும் சிறப்பாவே செஞ்சிருக்காரு. ஒரு தடவை ஜார்ஜியார் சைலண்ட் நகர் வழியா பயணிக்கிறப்போ அங்க ஒரு கொடிய பறவை நாகம் வாழ்ந்து வந்திருக்கு. அந்த பறவை நாகம் அந்த பகுதி மக்களை ரொம்பவே துன்புறுத்தி இருக்கு. தினமும் குலுக்கல் முறையில ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதனை அந்த பறவை நாகத்துக்கு உணவா கொடுக்கிறது வழக்கம். அந்த தடவை அந்த நாட்டோட மன்னரோட மகளின் பெயர் குலுக்கல் முறையில விழுந்திருக்கு. மன்னர் தன்னுடைய மகளோட உயிரை பறவை நாகத்திடமிருந்து காப்பாத்துறவங்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதாவும் தன்னுடைய சொத்துக்களை அவனுக்கு கொடுக்கிறதாவும் உத்தரவிட்டிருக்காரு. ஜார்ஜியார் அந்த அரசரோட மகளை பறவை நாகத்திடமிருந்து காப்பாத்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த மன்னரோட மகளை திருமணம் செய்யவோ அந்த மன்னரோட சொத்துக்களை ஏற்றுக்கொள்ளவோ மறுத்திருக்காரு ஜார்ஜியார். மாறாக மன்னரையும் அந்த நாட்டு மக்களையும் கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காரு ஜார்ஜியார்.